சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கோட பேஜ் நம்பர் 18க்கு வந்திருக்கோம். புதிய சொற்களை உருவாக்குக. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பானைக்குள்ளே வந்து சில எழுத்துக்கள் எல்லாம் மேம் கொடுத்துருக்கேன். அதை ஒன்று ஒன்றா படித்து பார்ப்போமா? சா, இப்பு, நா, தா, இங்கேயும் ஒரு தா கொடுத்துருக்கேன். ஆ, பா, ஏ, நா, கா, மா, இல், இன், இத்து, மேலே புள்ளி வச்சுக்கலாமா? இத்து. ஓகேவா? இந்த எழுத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இந்த பிக்சரோட வார்த்தை என்னது? கப்பல் இல்லையா? கா, இப், பா, இல், கப்பல். இந்த எழுத்துக்களை போய் நம்ம மேலே சர்க்கிள் பண்ணலாமா? கா, இப், பா, இல், கப்பல். அடுத்து பாருங்க, கண், கா, 2 சுழி இன், கண். அடுத்து பாருங்க, கா, இன், 3 சுழி இன். அடுத்து பல், பா, இல், பல். ஆல்ரெடி பா சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கோம். இல் இங்கே ஆல்ரெடி அதுவும் பல்லுமே வந்து சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கோம். கப்பல்லேருந்தே நம்ம பல் வந்து தனியாக எழுதலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது மணல். ஓகே, மா, நா, இல், மணல். அடுத்து பாருங்க, கல், கா, இல், கல். ஜன்னல், ஜா, இன், நா, இல், ஜன்னல். இங்கே பாருங்க, சா, இன், நா, இல். ஆல்ரெடி ஜன்னலும் எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள் சில குட்டீஸ், இதை ஒரு நாள் வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க, மேம்க்கு கரெக்ஷன் காமிச்சுவீங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எடுத்து இந்த கப்பலை 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். கா, இப், பா, இல், கப்பல். கா, இப், பா, இல், கப்பல். கா, இப், பா, இல், கப்பல். இங்கே மேலே கூட இடம் இருக்குது, நம்ம எழுதி பார்க்கலாம். கா, இப், பா, இல், கப்பல். கா, இப், பா, இல், கப்பல். இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா தான் அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு நல்ல மனசில் பதியும். ஓகேவா? நீங்கள் ஃப்ரீ டைம்ஸ்லலாம் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரே நாளில் இந்த ஒர்க் ஷீட்டை முடிச்சிடாமல் ஒரு நாள் எழுதி பாருங்கள். அடுத்த நாள் எடுத்து இதை 5 டைம்ஸ் வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். ஓகேவா செல்லக்குட்டி? இந்த மாதிரி மேம்க்கு எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. இந்த ஒர்க் ஷீட் வேணும்னாலும் மேம் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். தேங்க்யூ.